சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடன் பேசிக் கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்தார். கடந்த காலங்களில் அதிமுக தலைவர்கள் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மாறி மாறி விமர்சித்தது, குற்றம் சாட்டி பேசியது அனைத்தும் உண்மைதான் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் விஜய் குறித்தும் கடுமையாக விமர்சித்தார். கனிமொழி பேசுற கூட்டத்திலே காவல்துறை இது போலீஸ்காரங்களே 2 திமுக தலைவர்களுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களே, தெளிவா பேசி அந்த கேஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. கிடையவே கிடையாது, சட்ட ஒழுங்கு கிடையாது, எதுவும் கிடையாது. பயம் இருந்தால் தானே உங்களுக்கு பயப்படுவாங்க. அம்மாவே சொல்றாங்க, பிரேமலதா அம்மா அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம், மத்திய அரசு தேசிய கூட்டணி இவங்ககிட்ட நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் முடிவு சொல்லும்போது சரியாக இருக்கும், வெற்றி கூட்டணி எங்களுக்கு அமைக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு இது சொல்கிறதுக்கெல்லாம் அது அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு தம்பி. அதாங்க அது பேசிய பேச்சுக்கள் உண்மை, அவங்க பேசியது உண்மை, எல்லாமே அது சேர்ந்ததுக்கு பின்னாலும் முடிச்சு போச்சு. கள்ள டிக்கெட்டு எவ்வளோ விற்கிறார் விஜய்? அந்த அவர் படத்தில் எப்படி போகுது, ஒவ்வொரு டிக்கெட்டும் இன்னைக்கு கோடிக்கணக்கான பணம், ஒரு பைசா தொடப்பட்ட எனக்கு தேவையே இல்லைங்கிறார். பணம் அதில் வந்ததுனால இப்போ பணத்தை கள்ள டிக்கெட் விற்காம எனக்கு இவ்வளோ வருமானம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டினா நியாயமான ஆளுன்னு சொல்லலாம்.